கை இந்த இடத்துல வலிக்குதுங்க, ஒரு நாள் இங்க வீங்குது, ஒரு நாள் இங்க வீங்குது, ஒரு நாள் இங்க வலி, ஒரு நாள் இங்க வலி. எங்க வலிக்குதுன்னே சொல்ல முடியலைங்க. ரொமட்டாய்டு போகணும்னா 5 எண்ணெய் குடிக்கணும். என்ன? நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், புங்க எண்ணெய். இந்த 5 கலக்கி குடிச்சோம்னா ரொமட்டாய்டு போயிடும், மூட்டுவாதம் போயிடும், வலி போயிடும். காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் குனியா போன்ற கொடிய காய்ச்சல் வந்துதான் அந்த வெப்பத்தினாலே உஷ்ணத்தினாலே உள்ள வளவளப்பான திரவம் என்ன ஆயிடும், வத்தி போயிடும், உரசும், வலிக்கும். ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா முட்டு தேய்மானம், எலும்பு தேய்துன்னு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எங்க ஊர் பக்கத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூட்டை எடுத்தாங்களாம். எலும்பு கூட அப்படியே இருக்குது, நடக்கிற போது நம்ம எலும்பு மட்டும் தேயுது. நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு ஒரு மூட்டு வலி தைலம்ல சகல வலித்த மேல இருந்து அப்படி உருவி விடணும். கழுத்து சர்விக்கல் ப்ராப்ளம் பாரு, இந்த 4 விரல பட 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 இந்த தட்டி கொடுத்தோம்னா சரியா போயிடும். லம்பார்ல பாத்தீங்கன்னா L4 L5ல S1ல ப்ராப்ளம், அதுக்குள்ள இன்னொன்னு இப்படி இருக்கும், அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும் வளையறதுக்கு உண்டானது, அது S1 S2. அதே போல ஸ்பைனல் கார்டுல தட்டி 4 விரல கிர்ற தட்டி கொடுத்தா விலகன அந்த டிஸ்க் உள்ள போயிடும். டிஸ்க் விலகிறது தான் டிஸ்க் பல்ஜ்னு சொல்றாங்க. டிஸ்க் ஒன்னும் ஆகாது. மண்ணுக்குள் போட்ட எலும்பு, புதைக்கப்பட்ட எலும்பு 6 மாசம் எடுத்தா சதை தின்னு போடும், எலும்பு அப்படியே இருக்கும். 1000 வருஷமானாலும் எலும்பு அப்படியே இருக்கும், எலும்பு தேயாது. வளவளப்பான திரவம் வத்தி போயிடும். அதை கொண்டு வரதுக்கு தான் என்னது, வெண்டைக்காய அறுத்து போட்டு அந்த தண்ணியை குடிச்சா எதெல்லாம் வளவளப்பான பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சாப்பிட வளவளப்பான அந்த திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரக்கிறது தான் அந்த 5 எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய். கால்சியம் குறைபாடு தான் எலும்பு நோய்களுக்கு கால்சியம் குறைபாடு. எலும்புகளுக்குள்ள அந்த வளவளப்பான திரவம் இருக்கும். வெண்டைக்காயை அரைச்சு ஜூஸா குடிக்கலாம். வெண்டைக்காய் எலும்பு நோய்களுக்கு அருமருந்து. சமார்ப்பணம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்ம சத்யேந்திர சீதர் பீடத்துல ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே கால வச்சீங்கன்னா கோடி நன்மை. அணிதிரண்டு வாருங்கள், சித்தர்களின் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம்.